வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மருத்துவ மூலிகை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், அப்படியே நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது முடக்கத்தான். முடக்கத்தான் அப்படிங்கிறது முடக்கு அறுத்தான். இது ஒரு சிறந்த மருத்துவ மூலிகை. அது முடக்கு அறுத்தான் அப்படிங்கும்போது இது மூட்டு வலி, வாதம், நரம்பு தளர்ச்சி இதையெல்லாம் போக்கக்கூடியது, இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மூலிகை தான் என்ன சொல்கிறோன்னா முடக்கு அறுத்தான் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது ஒரு ஏறுகொடி, ஏதாவது பற்றிக்கிட்டு ஏறக்கூடிய ஒரு கொடி தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட இலைகளை பாருங்களேன், அப்படியே இலைகள் பாருங்கள், அப்படியே பிளவு போட்டிருக்கு பாருங்கள். இலைகள் அப்படியே கேப் விட்டு பிளவு போட்டிருக்கு பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் அதோட காய்கள் பாருங்களேன், அப்படியே முக்கோண வடிவத்தில் இருக்கும். காய்கள் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதைகள் இருக்கும். அதில் காற்று பைகள் இருக்கும். எதுக்கு இந்த காற்று பைகள் அப்படின்னா, அது இந்த விதைகள் முற்றி அது காற்றில் பறந்து போய் வேறொரு இடத்துல முளைக்கிறதுக்காக இதில் காற்று பைகள் இருக்கும். விதைகள் ஈஸியாக முற்றி போகிறதுக்காக இந்த காற்று பைகள் அதில் இருக்கும். ஈஸியாக அது வேறொரு இடத்துல போய் விழுந்து வளர்கிறதுக்காக இந்த காற்று பைகள் இருக்கும். பாருங்கள். அப்போ இந்த முடக்கத்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் சிறிய வெள்ளை நிற மலர்கள் காணப்படும். இந்த சிறிய வெள்ளை நிற மலர்கள் பாருங்கள், அப்படியே மலர்கள் பாருங்களேன், சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்போ முடக்கத்தான்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை தான். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடக்கத்தான் தோசையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். அப்போ முடக்கத்தான் தோசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரையை பறித்து அதை ஆஞ்சிட்டு அப்படியே அதை மிக்சியில் போட்டு இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தோசை மாவோடு கலந்து முறுமுறுப்பான தோசையை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய திருமண மண்டபத்தில் மற்ற இதிலெல்லாம் விசேஷங்கள்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பவுடரை போட்டு நம்மளுக்கு உடம்புக்கு கேடு வைக்கும். இதை டைரெக்டாகவே நம்ம பறித்து ஆஞ்சி இதை நம்ம செய்யலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முடக்கத்தான் துவையல். இந்த கீரையை அப்படியே எண்ணெயில் வதக்கி தேங்காய், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து துவையலாக அரைச்சி நம்ம சாதம் இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. அப்புறம் முடக்கத்தான் சூப்பு, பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து சூப்பாக செஞ்சும் நம்ம சாப்பிடலாம். நல்ல உடம்புக்கு சத்தான ஒரு சூப்பு. அதே போல் முடக்கத்தான் அடை. இந்த அடை இது மாவோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீரையை பறித்து சேர்த்து சிறிய வெங்காயம் சேர்த்து அடையாக சுட்டும் சாப்பிட்லாம். சளி, இருமல், செரிமான கோளாறு, சுரிசிரங்கு, கரப்பான் இது போல் மூல நோய்கள் இதெல்லாம் இது நீக்கும். இன்னொரு இதில் நல்ல ஒரு செய்தியை பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.